வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே இப்போ இருக்கோம்னு சொல்லி. திருச்செந்தூர். ஆமாங்க, ஆல்ரெடி வந்து நிறைய விளாக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம், உங்களுக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விளாக் வந்து கடலை மட்டும் நான் எடுத்திருந்தேன். நான் வந்தப்போ டிசம்பர் மந்தில் வந்தப்போ கடல் நல்லா உள்வாங்கி இருந்துச்சு. இந்த பாறைங்கெல்லாம் தெரிஞ்சது. ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் பார்த்தோம், நியூஸ் சேனலில் பார்த்தோம். குமரிகண்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம திருச்செந்தூர் கோயில் எடுத்து நிறைய விளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கோயிலுக்குள்ளே போனது, கோயிலை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம், திருப்பணிலாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் வீடியோவே மயிலை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். திருச்செந்தூரில் மயிலை பார்த்தா போதும், இங்கன்னு இல்லை, எந்த முருகர் கோயிலில் மயிலை பார்த்தா முருகரை பார்த்த தரிசனம் நம்மளுக்கு கிடச்ச மாதிரி. நீங்களும் வந்து அப்படி ரசிச்சுட்டே வாங்க. முக்கியமாக தெய்வானியான வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் இருக்கிறது திருச்செந்தூர் பீச்சாண்ட ஐயா கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிறேன் நான். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும். இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போனீங்கன்னா ஐயா கோயில் இருக்கும். இதை பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பனைமரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஐயா கோயில் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா முருகர் கோயில், நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில். இப்போ வந்து நான் ஐயா கோயில் பக்கத்தில் நிறைய கடல் வந்து உள்வாங்கிருந்துச்சு, மொத்தமாக உள்வாங்கியிருந்தது. பட் ஐயா கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாறைங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. நிறைய சிலைகளை மீட்டெடுத்தாங்க, நம்ம நியூஸில் நிறைய பார்த்துருந்தோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு இதை பார்க்கும்போது தோன்ற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குமரிகண்டம் தான். அப்படி தான் எனக்கு தோணுது. எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து திருச்செந்தூர் வந்து ஒரு சந்தன மலைன்னு சொன்னாங்க. சந்தன மலையில் தான் வந்து இந்த திருச்செந்தூர் மலை இருந்தது. அது கீழே கடல் இருந்ததாகவும் சொன்னாங்க. காலப்போக்கத்தில் இந்த குமரிகண்டம் வந்து அழிஞ்சு போச்சுல. ஸோ அப்போ வந்து கடல் கொள்களால் கொல்லப்பட்ட இடம் சொல்லி நம்பப்படுது. இது வந்து வரலாறில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபஸ்ட்டு கடல் உள்வாங்கிச்சு, நான் வந்து அந்த வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக போகும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி உள்வாங்கின கடல் வந்து முன்னாடி வந்து இங்கே இருக்க மண்ணையும் அரிச்சிட்டு போயிடுச்சு. கடல் வந்து கொஞ்சம் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். கோயில் கிட்ட அளவுக்குலாம் வரல, பட் லைட்டாக வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க. ஈவன் நானும் பயந்தேன். லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு தோணலை. பட் லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து முன்னாடி வந்திருக்கு. பட் இங்கே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இங்கே அப்படி முருகரால் என்ன அதிசயம் நடந்துச்சு சொல்லி. 2004 சுனாமி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையே புரட்டி போட்டுச்சு. ஆனால் திருச்செந்தூரில் வந்து கடல் உள்வாங்குச்சு, ஆனால் கோயிலுக்குள்ளே வரல. ஈவன் கன்னியாகுமரி போச்சு. பக்கத்தில் இருக்க நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலால் அழிஞ்சுது. பட் ஆனால் நம்ம திருச்செந்தூரில் கடல் உள்வாங்குச்சே தவிர இந்த கடல் வந்து கோயிலுக்குள்ளேயும் வரல, இந்த ஊருக்குள்ளேயும் வரல. இதுதான் வரலாறு. அந்த ஒரு நம்பிக்கைனால தான் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் எதுவுமே ஆகாது. ஆனால் பல்வேறு சிலைகள் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் கட்டின சிலைகள்லாம் வந்து கடலுக்குள்ளே இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்தாங்க, கல்வெட்டு எடுத்தாங்க. சீரியஸ்லி நம்ம ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லக்குன்னு தான் சொல்லணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகரை வந்து இப்போ அதிகமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுமே நிறைய பேர் முருகரை பயங்கரமாக வழிபட்டுட்ருக்கோம். கலியுக கடவுள் முருகராக தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. அவர் தான் கலியுக கடவுளும் கூட. ஸோ நம்ம வந்து திருச்செந்தூருக்கு போகிறதா இருக்கட்டும், அறுபடை வீடுகளுக்கு போகிறதா இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒரு ஆசையும் இருக்கும். மலேசியா போகணும், சிங்கப்பூர் போகணும், அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருக்க முருகரெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி. முக்கியமாக மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ முருகரோட ட்ரெண்டு தான். எங்கே பார்த்தாலும் அவர் தான், முருகர் தான் ராஜா மாதிரி இருக்கார் எல்லா இடத்துலையும். ஏன்னா அவர் ராஜா தான், தமிழகத்தை ஆண்ட ஒரு ராஜா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பட்டம் அவருக்கு கிடச்சிது. தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லி. தமிழ் பட்டம்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. மற்ற அரசர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஆனால் முருகர் வந்து தமிழையே ரூல் பண்ணார். அதனால தான் வந்து தமிழ் கடவுள் முருகர் சொல்லி அந்த பேர் அவருக்கு, அந்த பட்டம் அவருக்கு கிடச்சிது. என்னை இப்படியே விட்டிங்கன்னா நான் முருகரோட திருப்புகளை பாடிட்டே போவேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் கலியுக கடவுள். அப்படியே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் வந்து ரொம்ப வழுக்குச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப உஷாராக தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப முன்னாடிலாம் போல், ஜஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் கிட்டக்க இருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா
நீங்கள் முன்னாடிலாம் போக போக என்ன ஆகும்னா ரொம்ப வழுக்க ஆரம்பிக்கும். ஈவன் அங்கேயும் நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க, எச்சரிக்கையாக இருங்க, ரொம்பலாம் உள்ளே போகக்கூடாது சொல்லி. பட் இங்கே ஆட்கள் இருந்தாங்க, அதனால தான் நான் போனேன். எனக்கு வந்து இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இது வரைக்கும் ஆக்சுவலாக கண்ணுக்கு படலை. இப்போ கடல் உள்வாங்கவும் நம்மளுக்கு இது கண் பட தெரிஞ்சிருக்கு. முன்னாடி குமரிகண்டம் அழியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சந்தன மலை வந்து பெரிய மலையாக இருந்திருக்கும். அந்த மலை உச்சியில் தான் முருகர் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா இவரை சூரனை சம்ஹாரம் பண்ண பிறகு அவர் இங்கேருந்து ஆட்சியை பிடிச்சி குமரிகண்டத்தையே, தமிழ் கண்டத்தையே, அது மட்டும் இல்லாமல் 7 பிரபஞ்சத்தையே வந்து அவர் ஆட்சி பண்ணதாக வரலாறு இருக்குது திருச்செந்தூர்லேருந்து. ஸோ இந்த சந்தன மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செவுராக இருந்திருக்கும் இந்த இடம் வந்து. ஏன்னா மலை மேலே முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அப்போ வந்து முருகர் ஆட்சி செஞ்ச இடமா இருந்திருக்கும், அவர் அரண்மனை இருந்திருக்கும். ஸோ அதுக்கான தடுப்புகளாக இருந்திருக்கும். பட் உடனே கமெண்ட் செக்ஷனில் பூமர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், பிகாஸ் குமரிகண்டத்துக்கான வரலாறு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக குமரிகண்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து 99% வந்து நான் வெரி ஷோர் இன் தட், பிகாஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் வந்து வெளிப்படையாக தெரியுது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவர் இருந்திருக்கலாம். அப்போல்லாம் ராமாயணத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராவணனோட இடத்துக்குள்ளே போகிறோன்னா பெரிய சுவற்றை தாண்டி தான் உள்ளே போகணுன்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு இலங்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நகரமாக இருந்துச்சு. பெரிய தூண்களை தாண்டி அந்த தூண்களை ஏறவே முடியாது, ஏறத்துக்கே நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இலங்கையோட அழகு இருந்தது. அதே மாதிரி குமரிகண்டமும் இருந்திருக்கலாம். அதுதான் திருச்செந்தூரும் கூட அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இது. ஏன்னா திருச்செந்தூரும் ஸ்ரீலங்காவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் நல்லா பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பார்டர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து அதே மாதிரி இந்தியாவோட மேப்பையும் ஸ்ரீலங்கா மேப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் தமிழ்நாடு மேப்பு தான் வரும். அதுதான் வந்து ஸ்ரீலங்கா கூட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும். திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு 3 ஆங்கிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நியர்பை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. அப்போ வந்து குமரிகண்டம் இருந்தது, அப்போ ரெண்டுமே ஒரே காண்டினெண்ட்டாக இருந்தது. குமரிகண்டம் அழிச்சு போகும், ஸ்ரீலங்கா தனியாகிடுச்சு, ஆஸ்திரேலியா தனியாகிடுச்சு, ஆஃப்ரிக்கா, அப்புறம் நாம் இருக்கக்கூடிய இந்த கண்டம் தனியாக வந்துடுச்சு. இதுதான் வந்து நடந்தது. பட் இதுக்காக வந்து நிறைய தியரிஸ் இருந்தாலும், பட் ஒரே ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, குமரிகண்டம் இருந்ததுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்குது. தட் இஸ் ட்ரூ. நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரியாத அத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய அந்த கட்டுமான பணி வந்து முடிய போகுது. ஆல்மோஸ்ட் நியர்பை எண்டில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7 கும்பாபிஷேகம் வந்து நடைபெற உள்ளது. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட திருப்பணியெல்லாம் முடிய போது நிறைய புது ஃபார்மேஷனோட இந்த கோயிலை இப்போ கொடுக்க போகிறாங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு A to Z நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். அதே மாதிரி ரீசெண்டாக போன கும்பகோணத்தில் எடுத்த வீடியோஸும் இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம், மகாமகம், அதுக்கப்புறம் சுவாமிமலை. ரீசெண்டாக வந்து ஒரு கோயில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் சிவன் கோயில். அதுலேயும் நிறைய விளாக்ஸ் இருக்குது. நான் ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. அது நம்ம முருகரோட அருளாலையும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வாலையும் மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரை பெட்டி.